ஒரு ஸ்டுடியோவுக்குள்ளே ஒரு கிராமம் இருக்கும். பின்னாடி ஸ்க்ரீனில் வந்து கிராமம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. முன்னாடி வந்து நிஜமான ஒரு ஒரு தென்னை மரம் இருக்கும். அதை சுற்றி வந்து முன்னாடி இப்படி செயற்கையாக உருவாக்கப்பட்ட காட்சிகளில் ஒரு நல்ல அம்சமான கதைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வேணான்ட்டார். ஏன் உலகமே வெளியில் இருக்கு, நீங்கன்னா உட்காந்துக்கிட்டு செட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த வேர்க்கக்கூடாத மனுஷனுக்கு? ஏன் ஒரு கதாநாயகன்னா சிகப்பாக இருக்கணுமா, பார்க்கறதுக்கு லட்டு மாதிரி இருக்கணுமா, அப்போ மற்ற ஜனங்கள்லாம் என்று அந்த எல்லா இலக்கணங்களையும் தூக்கிப்பட்டார். எங்கே இருந்த அந்த தைரியம் பாரதி ராஜாவுக்கு வந்து? அது அவர் 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 வந்து அவர் அந்த பண்ணப்புறம் இருக்க அவர் தேனிய அலிநகரம் இருக்கு, அது உண்மையில் உழைப்பாளிகள் இருக்கிற இடம். அங்கே கள்ளர் மறவர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உழைக்கிறவங்க, காசுக்காக கஷ்டப்படுறவங்க, அந்த மலை ஓரமாக இருக்கிற அந்த கிராமவாசிகள். அவர்களுக்கு வந்து பசி பட்டினி அவமானங்கள்லாம் ஜாஸ்தி. அதை பார்த்து உழண்டு கொண்டிருக்கும்போது என்னடா நம்ம ஊர் இப்படி இருக்குது, தேனி ஊரா சார்? சொர்க்கம் சொர்க்கம். அது இப்போ அப்போ சொர்க்கம். ஆனால் அங்கெல்லாம் பண்ணை அடிமையில் தானே இருந்தாங்க. அங்கே தானே கம்யூனிசம் இருந்தது. அவர் வரதராஜன் வந்து வரப்புகளெல்லாம் தாண்டி போய் ஊர் என்ன பண்ணார்? எங்கள் ஜனங்களுக்கு சோறு போட்டுங்கடா, எங்களை மதிங்கடா அப்படின்னு சொன்னார். எல்லாம் பண்ணையார்கள் இருந்தாங்க, சொர்க்க பூமியில் பண்ணையார்கள் ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு பூரா வந்து ஏழைகள். அந்த ஏழை மகனாக பிறந்த கருத்தம்மா மகனாக பிறந்த இவர் பேர் சின்னச்சாமி தானே? ஆமாம். பாரதியோடைய அப்பா பேர் என்ன? சின்னச்சாமி. எனவே ஒரு புதிய எழுச்சிகள் எங்கே வரும்னு சொன்னால் பேரில் கூட சமைச்சு தோங்க நினைப்பேன்.